பண்ணிட்டு ஓகே. நான் இப்போ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஷேர் ஆகுதான்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க. வாட்ஸ்அப் ஸ்க்ரீன் வந்துருச்சு சார். ஸ்க்ரீன் அப்ளிகபிலிட்டி ஆஃப் ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு எனக்கு கொடுத்துருக்க டாபிக் என்னன்னா டாக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட். இன்கம் டேக்ஸ் ஆக்டில் அண்டர் செக்ஷன் 44 ஏபி கீழே டாக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறதுக்கு தான் இன்னைக்கு என்னோட டாபிக். ஓகேங்களா? ஸோ ஒரு 5 டைப் ஆஃப் சுச்சுவேஷன் இருக்கு. ஸோ இந்த 5 டைப் ஆஃப் சுச்சுவேஷன் உங்களுக்கு நீங்கள் கவர் ஆகுறப்போ கண்டிப்பாக டாக்ஸ் ஆடிட் பண்ணணும். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து டைரக்டாக டாபிக் உள்ள போயிடலாம். எப்பவும் போல எனக்கு நிறைய பேச வராது. டைரக்டாக டாபிக் உள்ள போயிடலாம். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து அகைன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வழங்கிய ஆசிகா மேம், உஷா மேம் அண்ட் கணேசன் சாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு முன்னாடி பேசின கதிரவன் சார், சேது சார், இவங்க கிளாஸ்லாம் அட்டன் பண்ணி தான் நானுமே உங்களை மாதிரி கற்றுக்கிட்டேன். ஸோ இப்போ நானே பேசுகிற அளவுக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், மற்றவங்க கேள்விக்கு நான் பதில் தேட ஆரம்பிச்சது தான். ஸோ மற்றவங்களோட குவரிஸுக்கு நம்மளால முடிஞ்சது, அதாவது வந்து கற்றுக்கணுங்கிறது வந்து நம்ம ஒருத்தரால கற்றுக்க முடியாது. ஏன்னா நம்மக்கிட்ட ஆல் டைப் ஆஃப் கேசஸ் நம்மக்கிட்ட இருக்காது. நான் ஒரு 100 கேஸ் பார்க்குறேன்னா அதில் வந்து அதிகமாக கரூருங்கிறதுனால டெக்ஸ்டைல் கேசஸ் இருக்கும், மஸ்கிரோநெட் இருக்கும். எனக்கு வந்து எக்ஸ்போர்ட் கேசஸ் அதிகமாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், எனக்கு வந்து இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஸோ அதே மாதிரி வேற ஒரு கேட்டகரி, இப்போ சேலம் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் இருக்கும். ஸோ அந்த கேட்டகரி ஆஃப் ஒர்க்குக்கு எனக்கு அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. ஆனால் எப்படி நாங்கள்லாம் ஃபேக்கல்ட்டியாக வந்திருக்கோம்னா, மற்றவங்களோட குவரிஸை சால்வ் பண்ணுறதன் மூலமாகவோ, இல்லை மற்றவங்களோட நோட்டீஸ்க்கு ரிப்ளை கொடுக்கறதன் மூலமாகவோ, இல்லை மற்றவங்க கேஸ்க்கு அப்பீல் வரதன் மூலமாகவோ தான் எங்களுக்கு நாலேஜ் கேதர் ஆகுது. ஸோ அதனால உங்க எல்லாருக்குமே நான் பண்ணக்கூடிய அட்வைஸ் என்னன்னா, ஜஸ்ட் நம்ம வேலையை செஞ்சுட்டு இருக்கிறத விட்டுட்டு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஏதோ ஒரு சின்ன வேலை நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம்தான், தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணாலே அதுல தவறு இருந்தா கண்டிப்பா நம்ம வேற ஒருத்தர், இப்போ நம்ம கேஆர்சி மீட்டிங் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பர்ட் தான். இப்போ எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டிஸ் தான் இருக்காங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இப்போ இருந்தாலும் வந்து அவங்க பிஸி ஷெடியூல்ல அவங்க ரிப்ளை பண்ண முடியல. இப்போ நான் இதை மட்டும்தான் வேலையா பார்க்குறேன். ஏன்னா நான் வந்து இப்போதான் வந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ப்ளஸ் அவங்க ஸ்டேஜுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன். ஸோ அதனால நான் வாலண்டரியா அந்த பதிலை கொடுத்துட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சதை கொடுத்துட்டு இருக்கேன். தவறு இருந்தா கண்டிப்பா கதிரவன் சாரோ, நாமக்கல் செந்தில் சாரோ, சேது சாரோ, யாரா இருந்தாலும் அதுல வந்து இது தவறுங்க அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டுவாங்க. ஓகேங்களா? அப்படி சுட்டி காட்டும் போது அந்த ஸ்டேஜில் தான் நமக்கு தெரியும் இது வரைக்கும் நம்ம பண்ணது தவறு. அந்த ஸ்டேஜ்ல இருந்து நம்ம திருத்திக்கிட்டு போயிட முடியும். ஸோ இது எப்போ வந்து நம்மளால திருத்த முடியுது? நம்ம ஒரு எக்ஸ்பர்ட் இருக்கக்கூடிய ஒரு ஃபோரம்ல ஒரு பதிலை போடுறப்ப தான் அது தவறுங்கிற பட்சத்தில் அவங்க அதை திருத்துறாங்க. அதை திருத்தும் போது நம்மளும் நம்மளை திருத்திக்கிறோம். நமக்கு இனிமேல் நம்ம போடக்கூடிய ஆன்சர் அந்த தவறை திருத்தினா சரியான ஆன்சரா இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து இதை பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஒரு 100 பேர் 1000 பேர் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம வந்து தவறா ஒரு பதிலை சொன்னோம்னா நமக்கு வந்து அது வந்து என்ன வார்த்தைன்னு சரியா கிடைக்கல, அவமானம் அப்படி கூட வச்சுக்கோங்க, எனக்கு சரியான வார்த்தை கிடைக்கல. ஸோ அந்த மாதிரி ரீசனால தான் நிறைய பேர் வந்து இதை பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை பயம், தவறா இருக்குமோங்கிற பயம், யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோங்கிற பயம். ஸோ அந்த பயம், என் ஃப்ரெண்டு ஒரு தடவை ஒரு விஷயம் சொன்னாங்க. இந்த மாதிரி செமினார் நடக்கும் போதெல்லாம் குறுக்க எழுந்திரிச்சு கேள்வி கேட்பாங்க. என் ஃப்ரெண்டு கிருஷ்ணபிரசாத்னு, இப்போ அவர் சிஎம்ஏ. ஓகேங்களா? அவங்ககிட்ட கேட்டேன், எதுக்கு நீ இப்போ தேவையில்லாமல் குறுக்க கேள்வி கேட்குற, எல்லாரும் சிரிக்கிறாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி. ஸோ உன்னை வந்து முட்டாள் மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்னு நான் கேட்டேன் அவங்ககிட்ட. அப்போ வந்து அவன் சொன்னான் என்கிட்ட, நான் அந்த கேள்வி கேட்குற அந்த ஒரு டைம் தான் முட்டாளாக இருப்பேன். ஸோ அந்த டைம் நான் என்ன கற்றுக்கிறேனோ அதுக்கப்புறம் அது லைஃப் டைமில் அந்த விஷயத்தில் நான் முட்டாளாக இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். நிஜமாவே வந்து அதை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ அவர் சிஎம்ஏ முடிச்சு அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன குவாலிட்டி, ஒரு சின்ன விஷயம்தான். இது பார்க்க வந்து ரொம்பவும் சில்லியா கூட இருக்கலாம். அவன் செமினார்ல 100 பேர் முன்னாடி எந்திரிச்சு கேள்வி கேட்பான். அந்த கேள்வி வந்து மேபி அது சில்லியான கொஸ்டினா கூட இருக்கலாம். அங்க இருக்கிறவங்க எக்ஸ்பர்ட் வந்து இதெல்லாம் ஒரு கேள்வியா நினைக்கலாம். பட் ஆனால் அவன் அந்த ஒரு டைம் முட்டாளா இருப்பான். அதுக்கப்புறம் அந்த விஷயம் லைஃப் டைம்ல எப்பவும் மறக்க மாட்டான். ஸோ இது ஜஸ்ட் ஒரு நான் கதையெல்லாம் சொல்லலை, ஜஸ்ட் ஒரு எனக்கு தோணுன விஷயத்த சொல்றேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாபிக் உள்ள நம்ம போயிடலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு டாபிக் வந்து செக்ஷன் 44 ஏபி டாக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட். இன்கம் டேக்ஸில் டாக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள், ஸோ அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட், மொத்தம் இந்த ஃபாலோயிங் 5 சுச்சுவேஷன் செக்ஷன் 44 ஏபியில் கிளாஸ் ஏ, பி, இ வரைக்கும் வந்து ஒரு 5 கேட்டகரி ஆஃப் சுச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சுச்சுவேஷனில் கவர் ஆகக்கூடிய எல்லாருமே
டாக்ஸ் ஆடிட் கண்டிப்பாக பண்ணணும். ஓகேங்களா? ஸோ செக்ஷன் 44A ஸ்டார்ட் பண்ணுறதே எவ்ரி பர்சன் ஷால் கெட் ஹிஸ் அக்கௌண்ட் ஆடிட்டட். ஸோ இந்த பர்சன்னா யார்? பர்சன்னா மேபி இண்டிவிஜுவல், ஹெச்இஎஃப், பிஓஎஃப். பர்சன்னா செக்ஷன் 2ல் வந்து டெஃபினிஷன் கொடுத்துருக்குங்க. இண்டிவிஜுவல், ஹெச்இஎஃப், பி, பார்ட்னர்ஷிப் ஃபர்ம், ஏஓபி, பிஓஐ, கம்பெனி எல்லாமே கவர் ஆகிடும். ட்ரஸ்ட் எல்லாமே சேர்ந்து தான் பர்சன். ஸோ இது எல்லாருக்குமே அப்ளிகபிள் ஆகும். அக்கௌண்டட் பை அன் ஆடிட்டட் பை அன் அக்கௌண்டன்ட். அக்கௌண்டன்ட்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஒரு சிஏவால் அவங்களோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து ஆடிட் பண்ணணும். எப்போ? பர்சன் கேரிங் ஆன் பிஸ்னஸ். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட சேல்ஸோ, டேர்ன் ஓவரோ, கிராஸ் ரிசிப்டோ 1 கோடி ரூபாய்க்கு மேலே போகுதுன்னா ஃபர்ஸ்ட் பேசிக் கண்டிஷன் இதுதான். ஸோ டாக்ஸ் ஆடிட் மேண்டேட்ரி. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? 1 கோடிக்கு மேலே இருந்தால் டாக்ஸ் ஆடிட் மேண்டேட்ரி. ரொம்ப சிம்பிள் கண்டிஷன். ஓகேங்களா? ஸோ அதே வந்து 10 கோடி வரைக்கும் டாக்ஸ் ஆடிட் தேவையில்லை. இந்த 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா. எந்த 2 கண்டிஷன்? அக்ரிகேட் ஆஃப் ஆல் அமௌண்ட் ரிசீவ்டு. டோட்டல் அமௌண்ட் ரிசீவ்டு இன் கேஷ் வந்து 5% மேலே எக்ஸீட் ஆகலை. அண்ட் டோட்டல் அமௌண்ட் பெய்டு இன் கேஷ் வந்து 5% எக்ஸீட் ஆகலை. ஸோ 5% மேலே கேஷ் பேமெண்ட்டோ, கேஷ் ரிசீப்டோ எக்ஸீட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணலாம்? நீங்கள் 10 கோடி வரைக்கும் டாக்ஸ் ஆடிட் போக தேவையில்லை. ஈவன் நீங்கள் லிமிடெட் கம்பெனியாக கூட இருக்கலாம். உங்களோட டேர்ன் ஓவர் 5 கோடிக்கு மேலே ஆயிடுச்சு, 10 கோடிக்குள்ளே இருக்குது. ஆனால் நீங்கள் எல்லாமே த்ரூ பேங்கிங் சேனல் மூலமாக தான் உங்கள் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே பண்ணுறீங்கன்னா டாக்ஸ் ஆடிட் நாட் மேண்டேட்ரி. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன், ஃபர்ஸ்ட் சுச்சுவேஷன். இது வந்து ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி டேபிளாகவும் போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ் ஸ்டடி 1ல் டோட்டல் ரிசிப்ட்டுக்கு சேல்ஸில் இது இன் லேக்னு வச்சுக்கோங்க. 10 லட்ச ரூபா கேஷில் வந்திருக்கு, 4 கோடி ரூபா பேங்க்கில் வந்திருக்கு. அவங்களுக்கு சேல் மூலமாக வந்த அமௌண்ட். அட்வான்ஸஸாக ஒரு 5 லட்ச ரூபா கேஷில் வாங்கியிருக்காங்க, 20 லட்ச ரூபா பேங்க்கில் வாங்கியிருக்காங்க. இந்த ஹோல் இயர் நடந்தது. அன்செக்யூர்ட் லோன் வந்து 5 லட்ச ரூபா கேஷில் வாங்கியிருக்காங்க, 20 லட்ச ரூபா பேங்க்கில் வாங்கியிருக்குங்க. ஸோ ஓவராலாக ரிசீவ் பண்ணும்போது அவங்க 4 கோடியே 60 லட்ச ரூபா டோட்டல் ரிசிப்ட். ஓகேங்களா? ஸோ 4 கோடி 60 வந்து டோட்டல் ரிசிப்ட்னா அதில் 5% கேஷ் எக்ஸீட் ஆகக்கூடாது. 4 கோடி 60 லட்சத்துக்கு 5% எவ்வளோன்னா 23 லட்ச ரூபா. ஸோ 23 லட்ச ரூபா எக்ஸீட் ஆச்சா? எக்ஸீட் ஆகலை. ஸோ ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. சரி, இப்போ நம்ம பேமெண்ட்டை செக் பண்ணணும். ஓவராலாக பர்ச்சேஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் சம்மந்தமாக அவங்க கொடுத்த பேமெண்ட் வந்து கேஷில் 15 லட்சம், பேங்க்கில் 3 கோடி கொடுத்துருக்காங்க. ஸோ மேஜர் டிரான்சாக்ஷன் பேங்க்கில் தான் இருக்கும் எல்லாருக்குமே. டிராயிங்ஸ் ஒரு 2 லட்ச ரூபா கேஷில் எடுத்திருக்காங்க. மாதம் 20,000 18,000 அந்த ரேஞ்சில் எடுத்திருக்காங்க. டிராயிங்ஸ் சொந்த செலவுக்கு பிஸ்னஸ்லேருந்து பணமாக எடுத்துட்டாங்க. அதே மாதிரி அன்செக்யூர்ட் லோன் அண்ட் அட்வான்சஸ் கொடுத்தது வந்து கேஷில் ஒரு 4 லட்சமும் பேங்க்கில் 40 லட்சமும் பே பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நம்ம டோட்டல் பண்ணோம்னா 3 crore 57 lakh வந்து வருது. ஓகேங்களா? அதாவது ஆல் அக்ரிகேட் பேமெண்ட்டோட டோட்டல். இதோட 5% எவ்வளவு? 35னா அரௌண்ட் 17 பாயிண்ட் சம்திங் வரும். 17 lakh. ஓகேங்களா? ஆனால் 17 lakh தான் கேஷில் பேமெண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த 5% விட கம்மியாக தான் இருக்குது. இங்கேயும் 5% விட கம்மியாக இருக்குது, இங்கேயும் 5% விட கம்மியாக இருக்குன்னா ஈவன் அவங்களோட டேர்ன் ஓவர் 4 கோடியே 10 லட்சமாக இருந்தாலும் அக்ரிகேட் பேமெண்ட்டும் ரிசிப்டும் 5% எக்ஸீட் ஆகலைங்கிறதுனால டாக்ஸ் ஆடிட் தேவையில்லை. ஓகேங்களா? அடுத்த சினாரியோ, இது இன்னொரு கேஸ். அவங்க டேர்ன் ஓவர் வந்து 7 கோடி 35 லட்சம் டோட்டல் சேல்ஸ். அதில் 35 லட்சம் கேஷ்லையும் 7 கோடி வந்து பேங்க்லேயும் ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி அட்வான்ஸ் 5 லட்சம் 50 லட்சம், 5 லட்சம் கேஷ் 50 லட்சம் பேங்க். அன்செக்யூர் லோன் 5 லட்சம் கேஷில் ரிசீவ் பண்ணியிருக்குங்க. ஓவராலாக கணக்கு பார்க்குறப்போ 45 லட்சம் கேஷும் 8 கோடி பேங்க்லேயும் ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ 8 கோடியே 45 லட்சம். இதுக்கு 5% கால்குலேட் பண்ணால் எவ்வளோ வரும்? 42 42.25 வரும். 0.5 பார்த்தோன்னா 42.25. ஸோ 42 லட்சம் வந்து இவங்க கேஷ் பண்ணலாம். அதான் 5% வந்து 42 லட்சம். ஆனால் இவங்க எவ்வளோ பண்ணிட்டாங்க? 45 லட்சம் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிஷன் 1 வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. அதனால உங்களுக்கு டாக்ஸ் ஆடிட் மேண்டேட்டரி. இந்த கண்டிஷனை நீங்கள் செக் பண்ணவே வேணாம். எனி ஒன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா உங்களுக்கு டேர்ன் ஓவர் 1 கோடிக்கு மேலே போயிடுச்சு. ஸோ டாக்ஸ் ஆடிட் மேண்டேட்டரி. ஃபஸ்ட்டு சுச்சுவேஷன் கிளியராக எல்லாருக்கும். அடுத்த சுச்சுவேஷனுக்கு நம்ம போகலாம்.
நீங்கள் சேட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணீங்கன்னா தான் அடுத்த ஸ்லைட் போவேன் நான். இல்லைன்னா இது கிளியராக இல்லைன்னு நினச்சிட்டு நான் திரும்பவும் இதே 45 மினிட்ஸ் இதையே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். யாரெல்லாம் ரெடியோ அவங்களாம் அமைதியாக இருக்கலாம். ஓகே, தேங்க்யூ. இப்படிலாம் பிளாக்மெயில் பண்ணி ஆன்சர் வாங்க வேண்டியது இருக்குது. பரவாயில்ல, ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காரு. ரொம்ப சிம்பிளாக ஷார்ட்டாக சொல்கிறேன். நான் டேபிள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஒருத்தர் ஓகே, ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காரு. சொல்லிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். சார், உங்களோட டோட்டல் பேமெண்ட்டு அண்ட் டோட்டல் ரிசிப்டை நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க. பேங்க் மூலமாக வந்தது எவ்வளவு, கேஷ் மூலமாக வந்தது எவ்வளோன்னு. ஸோ இது ரெண்டையும் டோட்டல் பண்ணி அதில் 5% மேலே கேஷ் செலவு ஆயிருக்கா, கேஷில் ரிசிப்ட் வந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ண போகிறீங்க. அப்படி செக் பண்ணீங்கன்னா அது 5%, ரெண்டுமே 5% இருந்ததுன்னா 10 கோடி வரைக்கும் உங்களுக்கு டேக்ஸ் ஆடிட் தேவையில்லை. இவ்வளோ தான் நான் சொல்ல வரேன், வேறு ஒன்றுமே இல்லை. இல்லை எனக்கு இதெல்லாம் எடுத்து பார்க்க முடியாதுன்னா 1 கோடிக்கு மேலே போச்சுன்னா டேக்ஸ் ஆடிட் போயிடுங்க, சிம்பிள். 2 விஷயம்தான். ஓகேங்களா? அடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது பிஸ்னஸ். இப்போ நம்ம பார்க்குறது ப்ரொஃபஷன். ஒரு ப்ரொஃபஷன் வந்து 50 லட்ச ரூபாய்க்கு மேலே எக்ஸீட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக டேக்ஸ் ஆடிட் மேண்டேட்டரி. பிஸ்னஸ் 1 crore, ப்ரொஃபஷன் 50 lakhs. ஓகேங்களா? இந்த ப்ரொஃபஷன் என்ன டைப் ஆஃப் ப்ரொஃபஷனாக வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த பிஸ்னஸ் என்ன டைப் ஆஃப் பிஸ்னஸாக வேணாலும் இருக்கலாம். ஏன் இதை சொல்கிறேன்னா, பிஸ்னஸில் 44ADன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன். அதே மாதிரி ப்ரொஃபஷனில் 44ADAன்னு இருக்குது. ஸோ இதில் எலிஜிபிள் பிஸ்னஸ் மட்டும்தான் 44AD ஆட் பண்ண முடியும். அதாவது 6%, 8% கொடுத்து வித்தவுட் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஃபைல் பண்ண முடியும். இந்த 44ADAலையும் எல்லா ப்ரொஃபஷனும் 44ADAல போக முடியாது. 44AAல சொல்லியிருக்காங்க எந்தெந்த ப்ரொஃபஷன். ஸோ அவங்க மட்டும்தான் 44ADA, அதாவது 50% ப்ராஃபிட் காமிச்சு டிக்ளேர் பண்ண முடியும். அவங்களுக்குமே அந்த 50 lakh லிமிட், இவங்களுக்கு வந்து 2 crore லிமிட்டு, 44ADக்கு வந்து 2 crore லிமிட்டு, 44ADக்கு வந்து 50 lakh தான் லிமிட். ஸோ இந்த லிமிட்டை கிராஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷனுக்கு எலிஜிபிள் கிடையாது, டாக்ஸ் ஆடிட் தான் வந்தாகணும். இந்த 2 crore-க்கும் 5 crore-க்கும் ஒரே ஒரு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. 44ADயில் அப் டு 3 crore வரைக்கும் நீங்கள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். 8%, 6% போட்டு டிக்ளேர் பண்ணிக்கலாம். ப்ரொவைடட் 5%க்கு மேலே கேஷ் ரிசிப்ட் இருக்கக்கூடாது. நம்ம டாக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட் பார்த்த அதே ப்ரொவிஷன் தான். டாக்ஸ் ஆடிட்டில் பேமெண்ட் ரிசிப்ட் ரெண்டுமே செக் பண்ணணும். 44ADயில் ரிசிப்டை மட்டும் செக் பண்ணால் போதும். ஸோ 44AD அப் டு 3 crore. கண்டிஷன் என்ன? 5%க்கு மேலே கேஷ் ரிசிப்ட் இருக்கக்கூடாது. 44ADA 75 lakh வரைக்கும் டிக்ளேர் பண்ணிக்கலாம். நார்மல் லிமிட் 50 lakh தான், 50 lakh தான். ஆனால் 75 lakh வரைக்கும் டிக்ளேர் பண்ணலாம், ப்ரொவைடன் 5%க்கு மேலே கேஷ் ரிசீவ் பண்ணியிருக்க கூடாது. இங்கேயும் வந்து கேஷ் ரிசிப்ட் மட்டும்தான். ஏன்னா ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் ரிசிப்டை பேஸ் பண்ணி தான், பேமெண்ட்டை பற்றி அதுக்கு கவலையே கிடையாது. 44ADயா இருக்கட்டும், ADAவா இருக்கட்டும். ஓகேங்களா? பாயிண்ட் நம்பர் 2 கிளியரா? ரொம்ப சிம்பிள். 50 லட்ச ரூபாய்க்கு மேலே ஒரு ப்ரொஃபஷன் ஆயிடுச்சுன்னா 44ADAக்கு நீங்கள் எலிஜிபிள் இல்லைன்னா டாக்ஸ் ஆடிட் மேண்டேட்டரி. சிச்சுவேஷன் நம்பர் 2 கிளியரா? ஓகே, பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் வந்த அளவுக்கு பதில் இல்லைனாலும் பதில் போடுறீங்க. தேர்டு சுச்சுவேஷன் போயிடலாமா? ஸோ தேர்ட் சுச்சுவேஷன்லாம் யாரெல்லாம் ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் அண்டர் செக்ஷன் 44AE, 44BB, 44BBB இந்த 3 செக்ஷனில் கவர் ஆகுறாங்களோ அவங்கெல்லாம் அதில் சொல்லியிருக்கக்கூடிய மினிமம் இன்கம்மை விட கம்மியாக டிக்ளேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக டேக்ஸ் ஆடிட் மேண்டேட்டரி. 44AEனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பர்சன் என்கேஜ் இன் பிளேயிங், ஹையரிங், லீசிங் ஆஃப் குட்ஸ் கேரியேஜ். ஒரு லாரி வச்சிருக்காரு, அவர் 10 லாரிக்கு கீழே தான் வச்சிருக்காரு. அப்படிங்கிற பட்சத்தில் அவர் 44AEக்கு எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ 44AEயில் அவர் கவர் ஆயிடுவார். அவர் அந்த வெஹிக்கிளை வாடகைக்கு விட்டு சம்பாதிச்சாலும், லீஸுக்கு கொடுத்து சம்பாதிச்சாலும், இல்லை அவரே குட்ஸ் கேரியேஜ் பிஸ்னஸ் பண்ணாலும் 44AEயில் மினிமம் அமௌண்ட் எவ்வளோ டிக்ளேர் பண்ணணும்னா அது ஹெவி குட்ஸ் வெஹிக்கிளா இல்லை அதர் தென் ஹெவி குட்ஸ் வெஹிக்கிளா அப்படிங்கிறத பொறுத்து. நம்ம இன்னைக்கு டாக்ஸ் ஆடிட் மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணாலும் ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷனும் இதுக்குள்ளேயே உங்களுக்கு கவர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஹெவி குட்ஸ் வெஹிக்கிளாக இருந்ததுன்னா எவ்வளவு மினிமம் இன்கம் டிக்ளேர் பண்ணணும்னா ஒரு டன்னுக்கு 1000 rupees. ஓகேங்களா? ஸோ ஒரு டன்னுனா அந்த வெஹிக்கிளோட டன்னேஜ் வெயிட் பார்க்கணும்.
அந்த வெஹிக்கிளோட ஆர்சி எடுத்தீங்கன்னா அந்த வெஹிக்கிளோட வெயிட் எவ்வளோன்னு இருக்கும், அதோட லோடிங் கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஈச்சர் வந்து 8 டன், ஈச்சர்னா அதிகமாக இருக்கும், ஒரு 16 டன் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஈச்சர் 16 டன், அதோட வெயிட் மட்டும், அதோட லோடிங் கெப்பாசிட்டி, அதில் லோடு வந்து ஒரு 12 டன் ஏற்றலாம் அப்படின்னா அது ரெண்டையும் டோட்டல் பண்ணி 28 டன் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஸோ 28 டன்னுக்கு 1000 ரூபா ஒரு டன்னுக்கு 28,000 வரும். எத்தனை மாதம் நீங்கள் அதை வாடகைக்கோ இல்லை எத்தனை மாதம் அதை யூஸ் பண்ணீங்களோ இந்த ஃபார்முலா மினிமம் இன்கம் டிக்ளேர் பண்ணுறதுக்கு. ஸோ 28,000 இன்ட்டு 12 அப்ராக்சிமேட்டாக 3 லட்ச ரூபா வரும் ஒரு வண்டிக்கு. அவர் 10 வண்டி வச்சுருந்தா 30 லட்ச ரூபா வரும். ஓகேங்களா? ஸோ 30 லட்ச ரூபா அவர் இன்கம் டிக்ளேர் பண்ணலைன்னா டாக்ஸ் ஆடிட் போக வேண்டும். ஓகேங்களா? 44AEக்கு சொல்கிறேன். ஸோ மினிமம் பர் டன்னுக்கு 1000 ருபீஸ் இன்ட்டு எத்தனை மாதம் அந்த வெஹிக்கிளை யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதை கால்குலேட் பண்ணிக்கணும். செகண்ட், இது வந்து ஹெவி குட்ஸ் வெஹிக்கிளுக்கு மட்டும். அதாவது ஹெவி குட்ஸ் வெஹிக்கிள்னா என்னன்னா அந்த வெஹிக்கிளோட வெயிட் வந்து 12 டன்னுக்கு மேலே போச்சுன்னா அது வந்து ஹெவி குட்ஸ் வெஹிக்கிள். அந்த வெஹிக்கிளோட வெயிட் வந்து 12 டன்னுக்கு கீழே இருக்கு அப்படின்னா அது வந்து அதர் தென் ஹெவி குட்ஸ் வெஹிக்கிள் ஆகணும். அப்போ ஒரு வெஹிக்கிளுக்கு நீங்கள் மாதம் 7,500 கட்டினா போதும். இதுக்கு நீங்கள் எந்த கால்குலேஷனும் போட வேணாம். மாதம் 7,500, 12 மாதத்துக்கு 90,000. ஒரு வண்டிக்கு நீங்கள் 90,000 காமிக்கணும். இதுக்கு கம்மியாக காமிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில், ஃபார் எக்ஸாம்பிள் அவர் 9 வண்டி வச்சிருக்காரு, 9 × 90,000 8,10,000 வரும். ஸோ 8,10,000 கம்மியாக காமிக்கிறாருன்னா அவர் டாக்ஸ் ஆடிட் மேண்டேட்டரி. ஓகேங்களா? ஸோ இந்த ஹெவி குட்ஸ் வெஹிக்கிளில் இன்னொரு இருக்கு. நம்ம எப்பவுமே கிராஸ் வெஹிக்கிள் வெயிட் எடுக்கிறோம். அதாவது வந்து அந்த வெயிட்டும் அதோட லோடிங் கெப்பாசிட்டியும் சேர்த்து எடுக்கிறோம். இதே வந்து சில வெஹிக்கிளுக்கு ரோட் ரோலர், டிராக்டர் இதுக்கெல்லாம் வந்து லோடிங் கெப்பாசிட்டி இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டிக்கு வந்து நம்ம அன்லாடன் வெயிட் எடுக்கணும். அதாவது அந்த வெஹிக்கிளோட வெயிட் என்னவோ அதை மட்டும் எடுத்துக்கணும். லோடு இல்லாத வெயிட் என்னவோ அதை மட்டும் எடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டிராக்டரோட வெயிட் வந்து 13 டன் அப்படிங்கிற பட்சத்தில் 13 × 1000 × 12 அவ்வளோதான் போடணும். அந்த டிராக்டரில் எவ்வளோ லோடிங் கெப்பாசிட்டின்னு பார்க்க தேவையில்லை. அதே மாதிரி ஒரு ரோட் ரோலரில் என்ன லோட் பண்ணி கொண்டு போக முடியும்? ஸோ அப்படிங்கிறப்ப ரோட் ரோலரும் குட்ஸ் கேரேஜ் தான். ஸோ அதை நீங்கள் வாடகைக்கு விட்டோ வரக்கூடிய வருமானத்துக்கு பெர் மந்த் 1000 ருபீஸ் இன்ட்டு அதோட டன்னேஜ் வந்து கால்குலேட் பண்ணணும். இந்த ஃபிகரை இந்த மினிமம் அமௌண்ட்டு கீழே கால்குலேட் பண்ணீங்கன்னா டாக்ஸ் ஆடிட் மேண்டேட்டரி. சிச்சுவேஷன் நம்பர் 3ல் பார்ட் A 1 பார்த்துருக்கோம். அடுத்து வந்து 44BB. இது ரெண்டும் வந்து இது நான் ரெசிடென்ட்டுக்கு, இது ஃபாரின் கம்பெனிக்கு. ரெசிடென்ட்டுக்குள்ள ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் நம்ம இப்போ பார்த்தா 44AD, ADA அண்ட் AE. AD வந்து எலிஜிபிள் பிஸ்னஸ்க்கு, ADA வந்து இதுவுமே எலிஜிபிள் ப்ரொஃபஷனுக்கு. 44AE வந்து குட்ஸ் கேரேஜுக்கு. குட்ஸ் கேரேஜ் 10 வெஹிக்கிளுக்கு மேலே ஓனராக இருக்கக்கூடாது. அவர் வந்து அந்த வெஹிக்கிளை ஒரு வாடகைக்கு எடுத்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாருன்னா அது 44AEல வராது. அவர் ஓனர் ஆஃப் த வெஹிக்கிளாக இருக்கணும். அந்த ஆர்சியில் அவர் பேர் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் 44AE எடுக்க முடியும். ஸோ ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் ஃபார் ரெசிடென்ட் இது 3 தான். 44BB அண்ட் BBBங்கிறது வந்து நான் ரெசிடென்ட்டுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஸோ இந்த 44BB ஒரு நான் ரெசிடென்ட்டுக்கு அப்ளிகபிள் ஆகும். இவங்க என்ன பிஸ்னஸில் இருந்தால் அப்ளிகபிள் ஆகும்னா சப்ளையிங் பிளான்ட் அண்ட் மிஷினரி ஆன் ஹையர். ஒரு பிளான்ட் அண்ட் மிஷினரியை வாடகை கொடுக்குறாங்க. என்ன பர்பஸ்க்காக? எக்ஸ்ட்ராக்ஷன் ஆர் ப்ரொடக்ஷன் ஆஃப் மினரல் ஆயில்ஸ். ஒரு மினரல் ஆயில் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கோ இல்லை அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கோ இவங்க ஒரு பிளான்ட் அண்ட் மிஷினரியை வாடகை கொடுக்குறாங்கன்னா இவங்க 44BBயில் அவங்களும் நான் ரெசிடென்ட்டுக்கு தான் சொல்கிறேன். நான் ரெசிடென்ட் வந்து இந்த 44BB ஆப் பண்ணிக்கலாம். மினிமம் 10% ப்ராஃபிட் காமிக்கணும். இந்த 10% காமிக்காம அதுக்கு கம்மியாக காமிச்சிங்கன்னா டாக்ஸ் ஆடிட் மேண்டேட்டரி. அதே மாதிரி ஒரு ஃபாரின் கம்பெனி சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லைன்னா எரெக்ஷன் ஆஃப் பிளான்ட் அண்ட் மிஷினரி இல்லை டெஸ்டிங் ஆர் கமிஷனிங் ஆஃப் டர்ன்கி பவர் ப்ராஜெக்ட் அப்ரூவ்ட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட், இந்த ஆக்டிவிட்டி பண்ணும்போது அந்த ஃபாரின் கம்பெனியும் வித்தவுட் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் எடுக்கலாம். மினிமம் 10% வந்து ப்ராஃபிட் காமிக்க வேண்டும். ஸோ அப்படின்னா அதை விட கம்மியாக காமிச்சா டாக்ஸ் ஆடிட் மேண்டேட்டரி. சிச்சுவேஷன் நம்பர் 3 வந்து கிளியர்னா சாட் பாக்ஸில் இருக்கிற கொஸ்டினை பார்த்துட்டு நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம். Please explain again. Willpower Associates. Okay.
ஸோ ஹையரிங்னா என்னன்னா வேற ஒருத்தருக்கு வாடகை கொடுக்குறதுங்க, அவ்வளோதாங்க. ஹையரிங்னா ரெண்டிங்னு வச்சுக்கோங்க, ரெண்டிங் ஆஃப் வெஹிக்கிள். இல்லை இவங்களே வந்து லோடு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு டிரைவர் போட்டு லோடு எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கு சார்ஜ் வாங்கினாலும் அதுவும் ஹையர் தான். ஸோ நம்ம டாக்ஸி அண்ட் ஹையர், வெஹிக்கிள் அண்ட் ஹையர் இருக்கு இல்லையா, ஒரு ஒரு லோடுக்கு போனால் 300 கேட்பாங்க. நம்ம ஸ்டாண்டில் நிறுத்தி இருப்போம், வந்து எனக்கு இந்த குட்ஸை வந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் பண்ணணும் அப்படிங்கிறது ஹையர், அவ்வளோதான். ஹையரிங்கும் 44AE ஓகே, ஓகேங்களா. ஸோ இதை 44 இந்த சுச்சுவேஷன் நம்பர் 3ல இந்த 3 ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷனும் கவர் ஆகக்கூடிய ஒரு பர்சன் அதை விட கம்மியாக இன்கம் டிக்ளேர் பண்ணால் டாக்ஸ் ஆடிட் மேண்டேட்ரி, ஓகேங்களா. ப்ரொஃபஷனில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறீங்க சார்? 44AAல ஒரு குறிப்பிட்ட ப்ரொஃபஷன் சொல்லியிருக்கு, மெடிக்கல், லீகல், இன்ஜினியரிங், ஆர்கிடெக்சர் அண்டு டெக்னிக்கல் கன்சல்டன்சி, கம்பெனி செக்ரட்டரி, சிஏ, அக்கௌண்டிங் ப்ரொஃபஷனல்ஸ். இப்போ நம்மளதெல்லாம் 44ADAல தான் நம்ம கவர் ஆகுறோம், ஓகேங்களா. இப்போ வந்து 44ADA இப்போ சொன்னது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. நம்ம அடுத்த சுச்சுவேஷன் பார்த்துட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 44ADA பற்றி ஒரு விஷயம் சொல்லணும், இந்த ஸ்லைடில் இல்லாதது. ஒருவேளை நான் சொல்லாமல் விட்டால் அதை ஞாபகப்படுத்துங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம 3 சுச்சுவேஷன் பார்த்துட்டோம். எல்லாருமே கிட்டத்தட்ட கிளியர் போட்டிங்க. சேட் பாக்ஸில் என்ன கேட்டிருக்காங்கன்னா Q&A கடைசியாக கூட பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம Q&A தனி செஷன் இருக்குல்ல. ஸோ சுச்சுவேஷன் நம்பர் 4, சுச்சுவேஷன் நம்பர் 2வும் 4ம் லிங்க்டு, சுச்சுவேஷன் நம்பர் 1ம் 5ம் லிங்க்டு, ஓகேங்களா. ஸோ சுச்சுவேஷன் நம்பர் 3 மட்டும் எந்த பிரச்சனையும் கிடையாது, அது ரொம்ப சிம்பிள். 44AE விட 44BBயை விட 44BBயை விட அதில் சொல்லியிருக்க மினிமம் இன்கம்மை விட கம்மியாக டிக்ளேர் பண்ண டாக்ஸ் ஆடிட் மேண்டேட்ரி. சுச்சுவேஷன் நம்பர் 4, அதாவது செக்ஷன் 44AB கிளாஸ் டியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாரெல்லாம் ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷனுக்கு எலிஜிபிளோ அவங்க 50%க்கு கீழே ப்ராஃபிட் காமிச்சா டாக்ஸ் ஆடிட் மேண்டேட்ரி, ஓகேங்களா. நம்ம இங்கே முன்னாடி சுச்சுவேஷன் நம்பர் 2ல என்ன பார்த்தோம், 50 லட்சத்துக்கு மேலே ஒரு ப்ரொஃபஷன் எக்ஸீட் ஆச்சுன்னா டாக்ஸ் ஆடிட் மேண்டேட்ரி. அந்த ப்ரொஃபஷன் 44ADAல கவர் ஆயிருந்தால் 50%க்கு கீழே காமிச்சாலே டாக்ஸ் ஆடிட் மேண்டேட்ரி. அந்த ப்ரொஃபஷன் 44ADAல கவர் ஆகலை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் சர்வீஸ் என்ன டைப் ஆஃப் வேணாலும் இருக்கலாம், ஓகேங்களா. ஸோ அந்த சர்வீஸ் வந்து 44ADAல கவர் ஆகலைங்கிறப்போ அவர் 50 லட்சத்துக்குள்ள வித் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸோட ரொம்ப கிளியராக ஐடி ஃபைல் பண்ணலாம் வித்தவுட் டாக்ஸ் ஆடிட்டட். ஃபார் எக்ஸாம்பிள் 49 லட்சம் என்னோட ப்ரொஃபஷனல் சர்வீஸ்க்கு ரிசீவ் ஆகுது, ஓகேயா. இது வந்து எங்கேயும் நோட்டிஃபை பண்ண 44ADAல கவர் ஆகக்கூடிய ப்ரொஃபஷன் கிடையாது. அப்படிங்கிற பட்சத்தில் நான் 49 லட்சம் என்னோட இன்கம் ஃப்ரம் ப்ரொஃபஷனுங்கிறத ஐடிஆரில் டிக்ளேர் பண்ணிட்டு ஐடிஆர் 3ல அதுக்கு நடந்த செலவை எல்லாத்தையும் நான் கழிச்சுட்டு 7 லட்ச ரூபா தான் என்னோட ப்ராஃபிட்னா, இல்லை 6 லட்ச ரூபா தான் என்னோட ப்ராஃபிட்னா வித்தவுட் டாக்ஸ் ஆடிட் நான் டிக்ளேர் பண்ணிக்க முடியும் சுச்சுவேஷன் நம்பர் 2 படி. ஆனால் நான் வந்து 44ADAல கவர் ஆகக்கூடிய ப்ரொஃபஷனாக இருக்கும் பட்சத்தில் எனக்கு டேர்ன் ஓவர் 20 லட்சமாக இருந்தாலும் நான் 10 லட்சம் மினிமம், அதாவது 50% மினிமம் காமிக்க வேண்டும். 50% நான் காமிக்கலைன்னா நான் வந்து 7 லேக் தான் என்னோட ஆக்சுவல் ப்ராஃபிட், என்கிட்ட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்கு, 50 லட்சத்துக்குள்ள தான் இருக்கு, நான் வித்தவுட் டாக்ஸ் ஆடிட் போய்க்கலாமான்னு கேட்டால் முடியாது. ஏனென்றால் நீங்கள் 44ADAல கவர் ஆகிட்டீங்க. 44ADAல கவர் ஆகி 50% கீழே டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா டாக்ஸ் ஆடிட் மேண்டேட்ரி. சுச்சுவேஷன் நம்பர் 4 இதுதான். இது கிளியரா? Q&A பின்னாடி பார்க்கலாம் சார், கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். ஸோ சுச்சுவேஷன் நம்பர் 4 கிளியர். அந்த 44ADA பற்றி ஒன்று சொல்கிறேன்னு இல்லையா, சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் அதை நான் ஒரு கொரியாக உங்ககிட்ட கேட்குறேன். ஸோ நான் வந்து என்னோட கேஸ் தான், லாஸ்ட் இயருக்கு முந்தின இயர் வந்து என்னோட டேர்ன் ஓவர் வந்து ஒரு 12 லேக், ஓகேங்களா. அதாவது 22-23ல ஃபினான்சியல் இயர் என்னோட டேர்ன் ஓவர் வந்து 12 லேக். நான் 44ADA அக்கௌண்டன்சி அண்ட் லீகல் கன்சல்டன்சி 44ADA 50% வந்து நான் ப்ராஃபிட் டிக்ளேர் பண்ணி 6 லட்ச ரூபா ஓல்டு ரெஜிம், ஆனால் அப்போ ஓல்டு ரெஜிம் தான், 6 லட்ச ரூபா டிக்ளேர் பண்ணி LIC ATCயில் ஒரு 1.5 லட்ச ரூபா டிடக்ஷன் கிளைம் பண்ணிட்டேன். 1 லட்ச ரூபா கிளைம் பண்ணிட்டேன், 5 லட்ச ரூபாய்க்குள்ளே வந்துருச்சு, எனக்கு டாக்ஸ் கிடையாது. கிளியரா? 22-23ல 44ADA எடுத்தேன், டாக்ஸ் கட்டலை. 23-24ல என்னோட டேர்ன் ஓவர் 18 லட்சம் ஆயிடுச்சு, அப்படியே 50% பூஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் எவ்வளோ காமிக்கணும்? 50% ப்ராஃபிட் காமிக்கணும். 9 லட்சம் காமிச்சா
எனக்கு டாக்ஸ் கட்டுற மாதிரி வருது. ஸோ நான் 9 லட்ச ரூபாய்க்கு 1 லட்ச ரூபா டாக்ஸ் கட்டணும். ஆனால் எனக்கு நடந்த ஆக்சுவல் செலவெல்லாம் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பார்க்குறப்போ என்னோட வருமானம் 7 லட்ச ரூபா தான் வருது. என்னோட ஸ்டாஃப் 7 பேர் சம்பளம், வாடகை 15,000 இதெல்லாம் சேர்க்குறப்போ அந்த 18 லட்சத்துல 11 லட்சம் செலவில் போயிருது. ட்ராவலிங் எல்லாமே சேர்த்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ப்ராப்பராக இருக்கு. எனக்கு 7 லட்சம் தான் என்னோட இன்கம், நெட் ப்ராஃபிட் வருது. 7,10,000 வருது. இப்போ நான் மினிமம் 9 லட்சம் காமிக்கணும். ஆனால் என்னோட ஆக்சுவல் 7,10,000 தானே. 10,000 டாக்ஸ் கட்டினா போதும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? டாக்ஸ் ஆடிட் மேண்டேட்ரி ஆகிடும். ஓகே, ஸோ இது என்னோட query கிடையாது. என்னோட query நான் இந்த இயருக்கு வரேன். ஸோ டாக்ஸ் ஆடிட் மேண்டேட்ரி போன வருஷம் நான் டாக்ஸ் ஆடிட் பண்ணி ஃபைல் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இந்த வருஷம் வந்து நான் இப்போ வந்து என்னோட பிஸ்னஸை வந்து பார்த்துக்கிறது என்னோட ஒய்ஃப் தான். நான் வந்து இந்த ஃபேக்கல்ட்டி, இந்த கிளப் இதை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஆக்டிவிட்டி, மீட்டிங் ஆக்டிவிட்டி மட்டும் தான் நான் பார்த்துட்டு இருக்கிறதுனால இந்த வருஷம் என்னோட டேர்ன் ஓவர் ஒரு 12 லட்ச ரூபா, திரும்பவும் 12 லட்சம் இல்லை 14 லட்சம் ஏதோ ஒரு அமௌண்ட் வந்துருச்சு. ஸோ இந்த வருஷம் என்னோட டேர்ன் ஓவர் 14 லேக் தான். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஆஃபீஸ் டோட்டலாக என் ஒய்ஃப்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன். ஸோ அவங்களுக்கு அந்த டேர்ன் ஓவர் வரும், அவங்க அதை ஃபைல் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த நம்ம பிரச்சனை இல்லை. எனக்கு நான் இந்த மாதிரி மற்ற கன்சல்டன்ட் கொடுக்கக்கூடிய நோட்டீஸ் அண்ட் அப்பீல் ஃபீஸ் அண்ட் மீட்டிங் ஃபீஸ், ஃபேக்கல்ட்டி இந்த ஃபீஸ் இதை மட்டும் நான் வச்சு இந்த வருஷம் எனக்கு வந்து 14 லட்சம் நான் 50% வந்து காமிக்கணும். ஸோ 7 லேக் நான் காமிப்பேன். எனக்கு டேக்ஸ் வராது. இப்போ நான் இந்த வருஷம் 24-25க்கு டேக்ஸ் ஆடிட் பண்ணணுமா தேவையில்லையா? இதுதான் குவரிங்க. சுச்சுவேஷனை சொல்ல தான் இவ்வளோ நேரம் ஆச்சு. ஓகே, மிக்சடு ஆன்சர்ஸ் வருது. ஸோ போன வருஷம் நான் டேக்ஸ் ஆடிட் பண்ணிட்டேன். இந்த வருஷம் 44 ஏடிஏல போகலாமா, எலிஜிபிளா, இல்லை டேக்ஸ் ஆடிட் பண்ணணுமா? எஸ், நிறைய பேர் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. 44 ஏடிஏக்கு அப்படி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. டாக்ஸ் ஆடிட் தேவையில்லை, 44 ஏடிஏ எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் போன வருஷம் டாக்ஸ் ஆடிட், இந்த வருஷம் 44 ஏடிஏ எடுத்துக்கலாம். அடுத்த வருஷம் திரும்பவும் டாக்ஸ் ஆடிட் போகலாம். ஐடிஆர் 3 போகணுமே தேவையில்லை சார். 44 ஏடிஏ ஐடிஆர் 4ல கூட பண்ணலாம். எனக்கு வேற எதுவும் கேபிட்டல் கெயினோ இல்லை அதர் கமிஷன் இன்கமோ இல்லைன்னா ஐடிஆர் 4லேயே பண்ணிக்கலாம். டாக்ஸ் ஆடிட் டு 44 ஏடிஏ, 44 ஏடிஏ டு டாக்ஸ் ஆடிட் வருஷம் மாறிக்கலாம். எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. சிச்சுவேஷன் நம்பர் 4 கிளியரா? ஓகே, ஸோ நம்ம லாஸ்ட் சுச்சுவேஷனுக்கு போயிடலாம். ஸோ இதில் தான் எல்லாருக்குமே கன்ஃபியூஷன் வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். ஃபர்ஸ்ட் 4 சுச்சுவேஷனும் கிளியர். ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன, 1 கோடிக்கு மேலே கேஷ் பேமெண்ட் ரிசிப்ட் 5% இருந்தால் 10 கோடி வரைக்கும் டாக்ஸ் ஆடிட் தேவையில்லை. செகண்ட் சுச்சுவேஷன், ப்ரொஃபஷன் 50 லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்தால் டாக்ஸ் ஆடிட் மேண்டேட்டரி. 44 ஏஇ, 44 பிபி, 44 பிபிபிக்கு கொடுத்துருக்கக்கூடிய ப்ரெசம்டிவ் டாக்ஸேஷன் மினிமம் இன்கம் விட கம்மியாக போனீங்கன்னா டாக்ஸ் ஆடிட் மேண்டேட்டரி. சுச்சுவேஷன் நம்பர் 4, 44 ஏடிஏ நீங்கள் எலிஜிபிளாக இருந்து 50% கீழே பண்ணீங்கன்னா டாக்ஸ் ஆடிட் மேண்டேட்டரி. ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இந்த வருஷம் டாக்ஸ் ஆடிட், அடுத்த வருஷம் நான் டாக்ஸ் ஆடிட்னு போய்க்கலாம். ஓகேங்களா? அடுத்து சுச்சுவேஷன் நம்பர் 5, யாரெல்லாம் 44 ஏடியை விட்டு வெளியே வந்தாங்களோ ப்ரீவியஸ் 5 இயர்ஸில் ஒரு வருஷம் நீங்கள் 44 ஏடியை விட்டு வெளியே வந்திருந்தீங்கன்னா அண்ட் இந்த வருஷம் உங்களோட இன்கம் வந்து மினிமம் அமௌண்ட் நாட் சார்ஜபிள் டு டேக்ஸ், அதாவது மினிமம் அமௌண்ட் நாட் சார்ஜபிள் டு டேக்ஸ்னா ஒரு இண்டிவிஜுவல் ஹெச்எஃப் இருக்கும்போது ஓல்ட் ரெஜிம் 2.5 லேக், நியூ ரெஜிம் 3 லேக், சீனியர் சூப்பர் சீனியர் சிட்டிசன்னா 5 லேக், ஃபார்ம்னா 0, கம்பெனினா 0. ஸோ இந்த அமௌண்ட்டை விட உங்களோட இன்கம் அதிகமாகுது அப்படிங்கிற பட்சத்தில், ஓகேங்களா? ஸோ இந்த மினிமம் அமௌண்ட் நாட் சார்ஜபிள் டு டேக்ஸை விட உங்களோட இன்கம் அதிகமாகுங்கிற பட்சத்தில் நீங்கள் போன 5 வருஷத்தில் 44 ஏடியை விட்டு வெளியே வந்திருந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளவு டேர்ன் ஓவராக இருந்தாலும் சரி, உங்களோட இன்கம் 2,60,000 இருந்தாலும் சரி, இந்த கேஸில் 3,01,000 இருந்தாலும் சரி, டாக்ஸ் ஆடிட் மேண்டேட்டரி. டேபிள் நம்பர் சுச்சுவேஷன் நம்பர் 5 இது கிளியரா? ஏன்னா இதை தான் நிறைய பேர் டவுட் கேட்பாங்க. சுச்சுவேஷன் நம்பர் 5 கிளியரா? ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறீங்க. ஓகே, பண்ணி அகைன். ஸோ ஒரு டேபிளராக போட்டிருக்கேன், இதை ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போவும் உங்களுக்கு புரியலைன்னா அகைன் வந்து சிம்பிளிஃபை பண்ணி சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா?
ஸோ இது ஒரு சுச்சுவேஷன். என்ன சுச்சுவேஷன்னா 44 ஏடி கடந்த 5 வருஷத்துல 44 ஏடி ஆட் பண்ணியிருக்காங்க ஒருத்தர். 5 வருஷத்துல ஏதாவது ஒரு வருஷம் இருக்கலாம், இல்லை முந்தின வருஷம் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இல்லை 5 வருஷமே அவர் 44 ஏடி தான் எடுத்திருக்காரு. ஆனால் இந்த வருஷம் 44 ஏடியை விட்டு வெளியே வராரு. ஏன்னா டோட்டல் கேஷ் ரிசிப்டும் டோட்டல் கேஷ் பேமெண்ட்டும் 5% எக்ஸீட் ஆகலை. இதான் சுச்சுவேஷன். ஓகேங்களா? ஒருத்தரோட டோட்டல் கேஷ் ரிசிப்டும் கேஷ் பேமெண்ட்டும் எக்ஸீட் ஆகலை. இது வரைக்கும் அவர் 44 ஏடியை விட்டு வெளியே வரவும் இல்லை. ஓகேங்களா? இப்போ அவரோட டேர்ன் ஓவர் 1 கோடி கீழே. ஒருத்தரோட டேர்ன் ஓவர் 1 கோடி கீழே இருக்கு. அவரோட டாக்ஸபிள் இன்கம் வந்து 3 லட்சம் ஆயிடுச்சு. இப்படி இருக்குங்கிற பட்சத்தில் டாக்ஸ் ஆடிட் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா டாக்ஸ் ஆடிட் தேவையில்லை. ஏன்னா அவர் 44 ஏடியை விட்டு வெளியே வரலை இது வரைக்கும். ஓகே, அவங்க டேர்ன் ஓவர் இந்த வருஷம் தான் வெளியே வராங்க. டேர்ன் ஓவர் 1 கோடி கீழே இருக்கு. டேர்ன் ஓவர் 1 கோடி கீழே இருந்தால் 44 ஏபி சிச்சுவேஷன் 1 படி டாக்ஸ் ஆடிட் மேண்டேட்டரி. ஆனால் பிலோ 1 crore தேவையில்லை. அவங்க இன்கமும் 3 லட்சம் இருக்கு. நியூ ரெஜிம் படி 3 லட்சத்துக்குள்ள இருந்தால், அதாவது 44 ஏடியை விட்டு வெளியே வராருன்னா இன்கமும் 3 லட்சத்துக்கு மேலே இருக்குங்கிற பட்சத்தில் டாக்ஸ் ஆடிட் தேவை. ஆனால் இங்கே இன்கம் 3 லட்சத்துக்குள்ள வந்துருச்சு, அதனால டாக்ஸ் ஆடிட் தேவையில்லை. கிளியரா? ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் கேஸ் ஸ்டடியில். அடுத்தது வந்து அவங்க டேர்ன் ஓவர் 10 கோடிக்குள்ள இருக்கு. டாக்ஸபிள் இன்கம் 10 லட்சம் ஆயிடுச்சு. இப்போ டாக்ஸ் ஆடிட் தேவையா? இப்போவும் டாக்ஸ் ஆடிட் தேவையில்லை. ஏன்னா அவர் 3 கோடியை தாண்டாரு அப்படிங்கிற பட்சத்தில் அவர் 44 ஏடிங்கிற கேஸே கிடையாது. அவர் வெளியே வரல. கிளியரா? 44 ஏடியை விட்டு அவர் வெளியே வரல. 44 ஏடியோட லிமிட்டே அவர் தாண்டிட்டாரு. ஸோ அதனால இவருக்கு அந்த 44 ஏடி ரெஸ்ட்ரிக்ஷன் அப்ளிகபிள் ஆகாது. அந்த 10 கோடி ரெஸ்ட்ரிக்ஷன் தான் இங்கே வரும். ஸோ இவங்களோட டோட்டல் அக்ரிகேட் பேமெண்ட்டும் ரிசிப்டும் 5%குள்ளே இருக்கிறதுனால இவர் ஆட்டோமேட்டிக்காக 10 கோடிக்குள்ளே இருக்கிறதுனால எவ்வளவு இன்கம் ஆக்சுவல் அஸ் பர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸோ அதை ஈஸியாக டிக்ளேர் பண்ணி ஃபைல் பண்ணிக்கலாம். டாக்ஸ் ஆடிட் தேவையில்லை. அபவ் 10 கோடி ஆயிடுச்சுன்னா அவர் என்ன கேட்டகரியில் இருந்தாலும் சரி டாக்ஸ் ஆடிட் மேண்டேட்டரி. ஓகேங்களா? ஸோ அடுத்த சுச்சுவேஷனுக்கு வரேன். 44 ஏடி வந்து எடுத்திருக்காரு. ஓகேங்களா? 44 ஏடி வந்து ப்ரீவியஸ் 5 இயரில் எடுத்திருக்காரு. ஆனால் இப்போ வந்து அவர் எடுக்கல. 44 ஏடியை விட்டு வெளியே வராரு. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சுச்சுவேஷனில் அந்த கேஷ் பேமெண்ட்டும் கேஷ் ரிசிப்டும் 5% எக்ஸீட் ஆகுது. ஸோ இந்த 5% எக்ஸீட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 10 கோடி லிமிட்டே கிடையாது. 1 கோடிக்கு மேலே போச்சுனாலே டாக்ஸ் ஆடிட் மேண்டேட்டரி. ஸோ 1 கோடிக்கு மேலே போச்சுன்னா எவ்வளவு இன்கமாக இருந்தாலும் டாக்ஸ் ஆடிட் மேண்டேட்டரி. ஓகேங்களா? 1 கோடி கீழே இருந்தால் அவங்களோட இன்கம் 3 லட்சத்துக்குள்ளே இருந்தால் டாக்ஸ் ஆடிட் தேவையில்லை. இதே வந்து 4 லட்சம் ஆயிடுச்சுன்னா டாக்ஸ் ஆடிட் மேண்டேட்டரி. 3,10,000 ஆயிடுச்சுன்னா டாக்ஸ் ஆடிட் மேண்டேட்டரி. இப்போ நான் சொன்னது வந்து இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்இஎஃப்க்கு. ஓகேங்களா? சேம் இந்த டேபிள் வந்து இண்டிவிஜுவல் ஹெச்இஎஃப்க்கு. இதே நான் பார்ட்னர்ஷிப் ஃபேர்முக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஃபேர்ம் அண்டு கம்பெனி அவங்களுக்கு சொல்கிறேன்னா என்ன கேட்டகரி வரும்? ப்ராஃபிட்னு வந்துட்டாலே டாக்ஸ் ஆடிட் மேண்டேட்டரி. இப்போ அந்த ஃபேர்ம் வந்து லாஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் டாக்ஸ் ஆடிட் தேவையில்லை. இவ்வளவுதான். ஆனால் இந்த பாயிண்ட் நம்பர் 5ல தான் நிறைய பேருக்கு நிறைய சுச்சுவேஷன் கேட்டு டவுட் கேட்பாங்க. இது கிளியரா? 4 சுச்சுவேஷனும் கண்டிப்பாக எல்லாருக்கும் கிளியராக இருக்கும். பாயிண்ட் நம்பர் 5ல மட்டும் சில டவுட்ஸ் வந்து இருக்கலாம் ஒரு சிலருக்கு. விஷயம் ரொம்ப சிம்பிளுங்க. 44 ஏடி போன 5 வருஷத்துல எடுத்துட்டீங்க. இன்கம் 3 லட்சத்துக்கு மேலே இண்டிவிஜுவலாக இருக்கும் பட்சத்தில் பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக இருந்தால் ப்ராஃபிட் வந்துருச்சு. லாஸ்னா நீங்கள் வித்தவுட் டாக்ஸ் ஆடிட் பண்ணிக்கலாம். ஆனால் ப்ராஃபிட்னு வந்துருச்சுன்னா மினிமம் அமௌண்ட் நாட் சார்ஜபிள் டு டாக்ஸ். அங்கே ₹1 டாக்ஸ் அப்ளிகபிள் ஆகுது. ஸோ ஃபேர்மோ கம்பெனியாக இருக்கும் பட்சத்தில் அவங்க டாக்ஸ் ஆடிட் மேண்டேட்டரி. ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து டைம் இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் இருக்கா? ஸோ இந்த டேர்ன் ஓவர் 44 அடியில் நம்ம என்ன பார்க்குறோம்? டேர்ன் ஓவர், கிராஸ் ரிசிப்ட் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். ஸோ இந்த டேர்ன் ஓவர் 12:30 மட்டும் எடுத்துக்கலாம் டைம் உங்களுக்கு. ஓகே 12:30 சார்? 12:30 ஆமா 12:30 மட்டும். ஓகே ஓகே, அப்போ பிரச்சனை இல்லை. ஓகே
ஸோ வந்து செக்யூரிட்டி ட்ரேடிங்க்கு டேர்ன் ஓவர் எப்படி கால்குலேட் பண்ணுறது? இப்போ செக்யூரிட்டிஸ் ட்ரேடிங்னா என்ன? நம்ம வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணியிருப்போம், இல்லைன்னா F&Oன்னு சொல்லுவாங்க, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் சொல்லுவாங்க, இல்லை கமாடிட்டி ட்ரேடிங் சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே செக்யூரிட்டி ட்ரேடிங் தான். ஸோ இந்த செக்யூரிட்டி ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு டேர்ன் ஓவர் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, இது வந்து ஐசிஐ கைட்லைன் நோட்டில் கொடுத்துருக்காங்க டாக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட்காக. ஸோ டாக்ஸ் ஆடிட் அப்ளிகபிளா இல்லையாங்கிறத பார்க்கறதுக்கு தான் இந்த டேர்ன் ஓவர் அப்ளிகபிள் ஆகும். ஓகேங்களா? மற்றபடி நீங்கள் ரெகுலராக டாக்ஸ் ஆடிட் அப்ளிகபிள் இல்லையா, டாக்ஸ் ஆடிட் சம்மந்தப்பட்டது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டேர்ன் ஓவர் எப்பவும் போல் சேலில் தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஓகேயா? ஸோ உங்களோட இன்ட்ராடே ட்ரேடிங்கோ டெரிவேட்டிவோ F&Oவோ இருக்குங்கிற பட்சத்தில் உங்கள் டேர்ன் ஓவர் எப்படி டெட்டர்மைன் பண்ணணும்னா டோட்டல் ஆஃப் ஃபேவரபிள் அண்ட் அன்ஃபேவரபிள் டிஃபரன்சஸ். அதாவது ஃபேவரபிள் அண்ட் அன்ஃபேவரபிள் டிஃபரன்ஸ்னா என்னென்னா, உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இப்போ சேல் வேல்யூ, பர்ச்சேஸ் வேல்யூ, ஸோ இதுலேருந்து வரது தான் நம்மளோட ப்ராஃபிட்டு லாஸு தெரியும். நான் ஒரு செக்யூரிட்டி, ஒரு ஷேரை வந்து 1,00,000 ரூபாய்க்கு விற்றுருக்கேன். அந்த ஷேரை நான் வாங்கினது எவ்வளோனா 90,000 ரூபா. அப்போ எனக்கு எவ்வளோ வருது? 10,000 ரூபா ப்ராஃபிட் வருது. ஸோ இது வந்து ஃபேவரபிள் டிஃபரன்ஸ். எனக்கு ஃபேவரபிள், சேல் பண்ணுறவங்களுக்கு ஃபேவரபிள், ஏன்னா ப்ராஃபிட் வருது. நான் இன்னொரு ஷேரை 98,000க்கு சேல் பண்ணியிருக்கேன், அது வாங்கின வேல்யூ 1,00,000, அப்போ எனக்கு 2,000 ரூபா லாஸ் வந்திருக்கு. ஸோ இது என்னோட அன்ஃபேவரபிள் டிஃபரன்ஸ். ஸோ இந்த ஃபேவரபிள் அண்ட் அன்ஃபேவரபிள் ரெண்டையும் டோட்டல் பண்ணணும். டோட்டல்னா என்ன? 10,000 ப்ளஸ் மைனஸ் 2,000 ஈக்குவல் டு 8,000 அப்படின்னு பார்க்கறது கிடையாது. ஃபேவரபிள் அண்ட் அன்ஃபேவரபிள் ரெண்டையும் டோட்டல் பண்ணணும். 10,000 ஃபேவரபிள், 2,000 அன்ஃபேவரபிள். ஸோ 12,000 தான் உங்களோட டேர்ன் ஓவர். இந்த ரெண்டு டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட டேர்ன் ஓவர் 12,000 தான், நாட் 1,98,000 கிடையாது. கிளியரா? அதே மாதிரி நெட் பண்ணால் 8,000 வரும் அப்படிங்கிறதும் கிடையாது. ஸோ 10 + 2 12,000 தான் உங்களோட டேர்ன் ஓவர் ஃபார் அ செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன். இது எதுக்கு அப்ளிகபிள் ஆகும்னா இன்ட்ராடே ட்ரேடிங் F&Oக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். ஆக்சுவல் டெலிவரி அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு இது டேர்ன் ஓவருங்கிறது அப்ளிகபிள் ஆகுது. ஆக்சுவல் டெலிவரினா என்னென்னா, ஆக்சுவலாகவே நீங்கள் அந்த ஷேரோட ஃபிசிக்கல் காப்பியை வாங்குவீங்க. இப்போ அது வந்து ப்ராக்டிக்கலாக நடக்கிறது இல்லை, எல்லாமே டிமேட் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும். ஸோ அப்படி ஆக்சுவலாக அந்த ஷேரை ரிசீவ் பண்ணிங்கன்னா அதுக்கு இந்த டேர்ன் ஓவர் கிளாசிஃபிகேஷன் அப்ளிகபிள் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இன்ட்ராடே அண்ட் F&Oங்கிறது ஆக்சுவலாக உங்களுக்கு அந்த ஷேர் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்குள்ளே வராது. ஜஸ்ட் அது இன்ட்ராடேங்கிறது இன்னைக்கு வாங்குவீங்க, இன்னைக்கே சேல் பண்ணிடுவீங்க, உங்கள் அக்கௌண்ட்டில் டிமேட் அக்கௌண்ட்டில் அது டெபிட் ஆகாது, கிரெடிட் ஆகாது. ஓகேங்களா? எஸ், டெலிவரி ட்ரேடிங் மேக்ஸிமம் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினில் தான் வரும். அதை மட்டுமே நீங்கள் பிஸ்னஸாக பண்ணீங்கன்னா அது இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸாக காமிக்கலாம். அதே மாதிரி இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து ஸ்பெகுலேட்டிவ் பிஸ்னஸ், அதை ஸ்பெகுலேட்டிவ்ல தான் நீங்கள் காமிக்க முடியும். F&O வந்து ரெகுலர் பிஸ்னஸ், அதாவது நான் ஸ்பெகுலேட்டிவ் பிஸ்னஸ் சொல்லுவோம். F&O அண்ட் கமாடிட்டி ட்ரேடிங்ஸை அதை நம்ம நார்மல் P&L பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம டிக்ளேர் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? ஸோ ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் நான் கிட்டத்தட்ட முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். 44AD இது என்னன்னா இன்கம் ஃப்ரம் எலிஜிபிள் பிஸ்னஸ். ஸோ எலிஜிபிள் பிஸ்னஸ் தான் எனக்கு பின்னாடி வச்சிருக்கேன். நம்ம டைம் இருந்தால் அதையும் பார்த்துடலாம். ஓகேங்களா? எலிஜிபிள் பிஸ்னஸ், எலிஜிபிள் SSC அவங்க வந்து 44AD வந்து ஆட் பண்ணிக்கலாம். 2 கோடி ரூபாய்க்கு மேலே அவங்க டேர்ன் ஓவர் 2 கோடி ரூபாய்க்கு மேலே இருந்தால் அவங்க எலிஜிபிள் கிடையாது. 2 கோடி ரூபாய்க்கு கீழே இருந்தால் தாராளமாக 44AD எடுத்துக்கலாம். யார்? எலிஜிபிள் SSC, எலிஜிபிள் பிஸ்னஸ். எலிஜிபிள் SSC யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட்டாக இருக்கணும், இண்டிவிஜுவல், HEF, பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், இவங்க 3 பேர் தான் எலிஜிபிள் SSC ரெசிடென்ட்டாக இருக்கும் பட்சத்தில். பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கு வந்து 44AD எடுக்கிறது வந்து அட்வைசபிள் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து இந்த 44AD எடுத்துட்டீங்கன்னா அடுத்த வருஷம் வெளியே வந்துடுவீங்க. அடுத்த வருஷம் ப்ராஃபிட்டாக இருந்தால் நீங்கள் டேக்ஸ் ஆடிட் பண்ணணும். ஈவன் டேர்ன் ஓவர் 1 கோடி கீழே இருந்தாலும் டேக்ஸ் ஆடிட் பண்ணணும். நீங்கள் ITR 5ல் 44AD இல்லாமல் வித் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் டேர்ன் ஓவர் 1 கோடி கீழே இருக்கிற வரைக்கும் நீங்கள் டேக்ஸ் ஆடிட்டுக்கு போக வேணாம். வித் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கிளியராக பண்ணிக்கலாம். 44AD ஃபார் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் நாட் ரெக்கமெண்டட். ஸோ இந்த 2 கோடி 3 கோடி அப்ளிகபிள் ஆகும், ப்ரொவைடட் உங்களோட டோட்டல் கேஷ் ரிசிப்டும் கேஷ் ரிசிப்ட் மட்டும்தான். எனது ப்ரெசென்ட் கேஷ் ரிசிப்ட் 5% எக்ஸீட் ஆகலைன்னா நீங்கள் 3 கோடி வரைக்குமே 44AD எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஒரு தடவை நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு திருப்பி 44AD எடுக்க முடியாது. ஏன்னா 44AB அப்ளிகபிள் ஆகிடும், டாக்ஸ் ஆடிட் அப்ளிகபிள் ஆகிடும். ஓகேங்களா? சரி, ஈக்விட்டி டெலிவரின்னு சொல்கிறீங்களா? இன்ட்ராடே தான் ஸ்பெகுலேட்டிவ். நீங்கள் டெலிவரி பண்ணி வாங்குறீங்கன்னா அது நீங்கள் பிஸ்னஸ் ரெகுலர் பிஸ்னஸ் தான். அது ஒரு ஸ்லைடு இதில் வைக்கலைன்னு நினைக்கிறேன். ஓகே சார், 44AD முன்னாடியே சொன்னது தான், புதுசாக இதில் அகைன் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை.
44 அடி எலிஜிபிள் பிஸ்னஸ் எலிஜிபிள் அசசி 2 கோடி ரூபாய் கீழே இருக்கிறவங்க 44 அடி எடுத்துக்கலாம். மினிமம் எவ்வளவு ப்ராஃபிட் காமிக்கிறோம்னா 8% காமிக்கணும். 8% வந்து எப்போ காமிக்கணும்? கேஷ் ரிசிப்டா இருந்ததுன்னா, நீங்க ரிசிப்ட் த்ரூ பேங்கிங் சேனலா இருந்ததுன்னா நீங்க 6% காமிச்சா போதும். ஓகேங்களா? அடுத்து 44 ADA. இது வந்து 44 AA 1ல கவர் ஆயிருக்கக்கூடிய எலிஜிபிள் ப்ரொஃபஷனுக்கு இவங்க 50 லேக்குள்ள இருக்குங்கிற பட்சத்தில் 50% மினிமம் ப்ராஃபிட் காமிக்கணும். உங்களோட டோட்டல் கிராஸ் ரிசிப்ட் இன் கேஷ் வந்து 5% எக்ஸீட் ஆகலைன்னா நீங்கள் 75 லட்சம் வரைக்கும் 44 ADA எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ப்ராஃபிட் வந்து லெஸ் தென் 50% ஆச்சுன்னா டாக்ஸ் ஆடிட் மேண்டேட்டரி. அடுத்து 44 ஏ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி பிளேயிங் ஹையரிங் ஆர் லீசிங் ஆஃப் குட்ஸ் கேரியேஜ். அசசி 10 வெஹிக்கிளுக்கு மேலே அவர் வச்சிருக்கலன்னா ஓனர் ஆஃப் த வெஹிக்கிளாக இருக்கணும். ஓகேங்களா? 10 வெஹிக்கிள் கீழே வச்சிருந்த இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கு 44 ஏஇ எலிஜிபிள். அது வந்து ஹெவி குட்ஸ் வெஹிக்கிளாக இருக்கும் பட்சத்தில் 1000 per டன்னு. அதர் தென் ஹெவி குட்ஸ் வெஹிக்கிளாக இருக்கும் பட்சத்தில் ஒரு டெம்போ டிராவலர் ஒரு டெம்போ தான் மினி டோர் தான் வச்சிருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் அவர் 7500 மினிமம் காமிச்சால் போதும். புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் தேவையில்லை. ஹெவி குட்ஸ் வெஹிக்கிள்னா 12 டன்னுக்கு மேலே இருக்கணும். இது கிராஸ் வெஹிக்கிள் வெயிட். ஓகேங்களா? இந்த 44 அடி வந்து 1994 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸ்டார்டிங்கில் ஒரே ஒரு கேட்டகரிக்கு சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் சப்ளை ஆஃப் பிஸ்னஸ் ஆஃப் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் சப்ளை ஆஃப் லேபருக்கு மட்டும்தான் வந்தது. எப்போ 1994 ஃபினான்ஸ் ஆக்ட் 1994 2009 தான் கம்ப்ளீட்டாக எல்லா பிஸ்னஸ்க்கும் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. அசஸ்மெண்ட் இயர் 21-22 அது அப்ளிகபிள் ஆச்சு 44 அடி டு ஆல் பிஸ்னஸ்க்கு. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 44 அடியை ஷார்ட்டாக திரும்பவும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அகைன் எக்ஸ்பிளைன் கேட்டதுனால நமக்கு 10 நிமிஷம் தான் டைமும் இருக்கிறதுனால எவ்வளோ ஸ்பீடாக முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக சிம்பிளாக நான் பண்ணுறேன். எலிஜிபிள் அசசி என்கேஜ் இன் எலிஜிபிள் பிஸ்னஸ். எலிஜிபிள் அசசினா யார்? முன்னாடியே சொன்ன மாதிரி ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் HUF பார்ட்னர்ஷிப், இவங்க தான் எலிஜிபிள் அசசி. அண்ட் அவங்க இந்த டிடக்ஷன்லாம் கிளைம் பண்ணியிருக்க கூடாது. 10A 10AA 10B 10BA. ஸோ இதில் உள்ள ஸ்பெஷல் டிடக்ஷன்லாம் கிளைம் பண்ணிட்டா அவங்க 45 அடி போக முடியாது. ஓகேங்களா? எலிஜிபிள் பிஸ்னஸ் எதெல்லாம் எலிஜிபிள் பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலிஜிபிள் பிஸ்னஸ் மீன்ஸ் எனி பிஸ்னஸ், எந்த பிஸ்னஸாக வேணாலும் இருக்கலாம். ப்ரொஃபஷன் அப்ளிகபிள் ஆகாது. எக்ஸப்ட் பிஸ்னஸ் கவர்ட் அண்டர் 44 AE. இப்போ பார்த்தோம் இல்லையா, 44 AE குட்ஸ் கேரியேஜ் பிளேயிங் ஹையரிங் அண்ட் லீசிங் ஆஃப் குட்ஸ் கேரியேஜ் வந்து 44 அடி போக முடியாது. அதே மாதிரி அவங்க டேர்ன் ஓவர் கிராஸ் ரிசிப்ட் 2 கோடிக்கு மேலே போச்சுன்னா 44 அடி எலிஜிபிள் கிடையாது. 5%க்கு மேலே கேஷ் எக்ஸீட் ஆகனா 3 கோடி வரைக்கும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இவங்க தான் எலிஜிபிள் பிஸ்னஸ். அடுத்து எவ்வளோ மினிமம் ப்ராஃபிட் டிக்ளேர் பண்ணணும்? 8% ஆர் 6%. 8% யாருக்கு? பேங்கிங் த்ரூ பேங்கிங் சேனல் மூலமாக அமௌண்ட் ரிசீவ் பண்ண 8%. சாரி, பேங்கிங் சேனல் மூலமாக ரிசீவ் பண்ண 6%, கேஷ் மூலமாக ரிசீவ் பண்ண 8%. ஓகேங்களா? ஸோ இதை மினிமம் டிக்ளேர் பண்ணணும். ஆர் சம் ஹையர், மினிமம் தான் இந்த அமௌண்ட்டு, அதை விட அதிகமாக உங்களுக்கு ஆக்சுவல் ப்ராஃபிட் வருதுன்னா நீங்கள் ஹையர் தான் டிக்ளேர் பண்ணணும். 8% டிக்ளேர் பண்ணால் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆக்சுவல் ப்ராஃபிட் எவ்வளவு, 8% எவ்வளவு, விச் எவர் இஸ் ஹையர் வந்து நீங்கள் டிக்ளேர் பண்ணணும். ஓகேங்களா? இதில் வேறு எந்த டிடக்ஷனும் கிளைம் பண்ண முடியாது. எல்லா டிடக்ஷனும் ஆல்ரெடி கிளைம் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். டெப்ரிசியேஷன் வேறு என்ன எக்ஸ்பென்சஸ் இருந்தாலும் எல்லா எக்ஸ்பென்ஸும் போக தான் அந்த 8% 6%ன்னு கணக்கு. ஓகேங்களா? ஓகே, இந்த WDBயும் அதாவது டெப்ரிசியேஷனும் கிளைம் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். ஸோ ஒருத்தர் வந்து 44 ADயில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் 5 வருஷம் டிக்ளேர் பண்ணலைன்னா அவர் வந்து 44 ADக்கு திருப்பி 5 வருஷம் வந்து அவரை ஆட் பண்ண முடியாது. ஓகேங்களா? அடுத்தது 44 AD4. இதுதான் நம்ம முன்னாடியே பார்த்தது. ரெஸ்ட்ரிக்ஷன், ஒருத்தரோட டோட்டல் இன்கம் 2 லட்சத்துக்கு மேலே எக்ஸீட் ஆயிடுச்சுன்னா இண்டிவிஜுவல் HUF இருக்கும் பட்சத்தில் ஓல்டு ரெஜிம்னா 2 லட்சம், நியூ ரெஜிம்னா 3 லட்சம், சீனியர் சிட்டிசன்னா 5 லட்சம், பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்னா 0. ஸோ அந்த மாதிரி கான்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்களோட டோட்டல் இன்கம் மினிமம் அமௌண்ட் நாட் சார்ஜபிள் டு டேக்ஸ். இந்த 2 லட்சங்கிறது கணக்கில் மினிமம் அமௌண்ட் நாட் சார்ஜபிள் டு டேக்ஸ். அந்த அமௌண்ட்டை எக்ஸீட் ஆகும்போது அவர் கண்டிப்பாக புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அண்ட் ஆடிட் ரிப்போர்ட் 44 ABயில் பண்ணணும். செக்ஷன் 44 AD5 சொல்லுது. ஓகேங்களா? அண்ட் இந்த 44 AD யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகாதுன்னா பர்சன் கேரியிங் ப்ரொஃபஷன் அப்ளிகபிள் ஆகாது. 44 ADயில் உள்ள ப்ரொஃபஷனுக்கு அப்ளிகபிள் ஆகாது. கமிஷன் ஆர் brokerage இன்கம் இருந்தால் 44 ADயே எடுத்துக்க முடியாது. ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது ஏஜென்சி பிஸ்னஸ் இருக்குன்னா நீங்கள்
44 ஏடிஏக்கு எலிஜிபிள் கிடையாது. ஓகேங்களா? ஸோ 44 ஏடிஏ இவ்வளவு தான். அந்த 6% ப்ராஃபிட் காமிக்கணும்னா என்ன கண்டிஷன்னா, அமௌண்ட் வந்து அக்கௌண்ட் பே செக்கா இல்லை டிடியா இல்லை எலக்ட்ரானிக் கிளியரிங் சிஸ்டம் மூலமாக ரிசீவ் ஆயிருக்கணும். இல்லை எனி அதர் மோட் ஆஃப் எலக்ட்ரானிக் மோட் வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணது மூலமாக எந்த ரேட்டுக்குள்ள ரிட்டர்ன் ஃபைலிங் டியூ டேட்டுக்குள்ள அந்த அமௌண்ட் ரிசீவ் ஆயிருக்கணும். ரிசீவ் ஆயிருந்தா தான் நீங்கள் 6% காமிக்கணும். ரிசீவ் ஆகவில்லை என்றால் 8%. ஒருத்தர் எனக்கு பணம் கொடுக்கணும், கொடுப்பாரு, ஆனால் அடுத்த வருஷம் தான் கொடுப்பாரு. நான் ரிட்டர்ன் செப்டம்பரில் பண்ணணும், எனக்கு அவர் அக்டோபரில் தான் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் 8% அதை காமிக்க வேண்டும். நிறைய பேர் பண்ணக்கூடிய தவறு என்னன்னா, தவறுங்கிறத விட ரெகுலராக பண்ணக்கூடிய ஒரு கஷ்டம் என்னன்னா, ஒரு மெத்தட் என்னன்னா, 44 ஏடின்னு போட்டாலே அந்த 8%ல காமிச்சு டோட்டல் ப்ராஃபிட் அங்கே போட்டுருவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அதில் இப்போ லாஸ்ட் இயர்லேருந்து 3 மெத்தட் வந்திருக்கு. கேஷு, த்ரூ பேங்க் மோடு, த்ரூ அதர் மெத்தட் 3 இருக்கும். ஸோ கேஷில் எவ்வளோ ரிசீவ் ஆனதோ அதை 8% மினிமம் காமிக்கணும். பேங்க்ல ரிசீவ் ஆனதை மினிமம் 6% காமிக்கணும். அதர் மோடுன்னு இருக்கும். அதர் மோட்னா என்னன்னா, நீங்கள் பேங்க்கு கேஷ் இல்லாமல் வேற ஏதாவது ஒரு ரீசன் வகையில் ரிசீவ் பண்ணியிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சேல் பண்ண அதே பார்ட்டிட்டு திருப்பி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம், அது அட்ஜஸ்ட் ஆகிருக்கும். இல்லை அவருக்கு வேற ஏதாவது பெனிஃபிட் நீங்கள் அவங்களுக்கு வந்து பணமாக கொடுக்காம வேற ஏதாவது பெனிஃபிட்டாக கொடுத்துருப்பாரு, அதை நீங்கள் வேற ஒருத்தருக்கு அவர் பணம் கொடுத்துருக்கலாம், உங்களுக்கு கொடுக்காம வேற ஒருத்தருக்கு கொடுத்துருப்பாரு. நீங்கள் புக் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அதுவும் அதர் மோடில் தான் வரும். இந்த கேஷும் அதர் மோடு 8%, பேங்க்கு 6%. இதை பிரித்து காமிக்கணுங்கிறது என்னோட வியூ. ஓகேங்களா? ஸோ இந்த அதர் எலக்ட்ரானிக் மோட்னா என்னன்னா, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், ஐஎம்பிஎஸ், யூபிஐ, ஆர்டிஜிஎஸ், நெஃப்ட், பிஹெச்ஐஎம் இதெல்லாமே நமக்கே தெரியும். ஸோ 44 அடி ரெஸ்ட்ரிக்ஷன். ஒருத்தர் 44 அடியை விட்டு வெளியே வந்துட்டாருன்னா அவர் 6 வருஷத்துக்கு 44 அடி திருப்பி எடுக்க முடியாது. அதாவது வெளியே வந்த வருஷம் ப்ளஸ் அடிஷ்னல் 5 இயர்ஸ். ஸோ அது எந்த வருஷங்கிறது உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கேன், பார்த்துக்கலாம். 44 ஏடி யாருக்கெல்லாம் எலிஜிபிள் கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரெசிடென்ட் கம்பெனி, எல்எல்பி, ஏஓபிபிஓஏ, ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன், இவங்கெல்லாம் வந்து 44 ஏடி எடுக்க முடியாது. பெனிஃபிட் என்ன எல்லாருக்குமே தெரியும், கம்ப்ளைண்ட்ஸ் ரெடியூஸ், புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸே தேவையில்லை. கம்ப்ளைண்ட்ஸ் காஸ்ட்டும் கம்மி. டாக்ஸ் ஆடிட்னா எவ்வளோ ஃபீஸ் கட்டணும், ஆடிட்டருக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டணும், இங்கே நம்ம வெறும் 5,000 வாங்கிட்டு நம்ம ஃபைல் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அக்கௌண்ட்ஸை பற்றி கவலைவே தேவையில்லை. பிஸ்னஸை பண்ணலாம், இது பண்ணி அமௌண்ட்டை மட்டும் கலெக்ட் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன பிஸ்னஸ்க்கு. ஜிஎஸ்சியில் கவர் ஆகிட்டா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மேண்டேட்டரி. ஜிஎஸ்சி லா வேறு, இன்கம் டேக்ஸ் லா வேறு. நான் 44 அடியில் தான் டிக்ளேர் பண்ணுறேன், எனக்கு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கிடையாதுன்னு நீங்கள் ஜிஎஸ்சி ஆஃபீஸர்கிட்ட சொல்ல முடியாது. ஜிஎஸ்சிக்குள்ளே போயிட்டீங்கன்னா ஈவன் உங்கள் டேர்ன் ஓவர் 1 லட்சமாக இருந்தாலும் கம்ப்ளீட் ப்ராப்பர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வித் எடிட் மோடோட வச்சிருக்கணுங்கிறது தான் ஆக்டில் இருக்குது. எந்த டிசல்வன்ஸும் கிடையாது. 40A படி டிடிஎஸ் பிடிக்கல அப்படிங்கிற டிசல்வன்ஸ் 44 ஏடியில் கிடையாது. 43B இதில் கொடுக்கக்கூடிய பேமெண்ட் வந்து டியூ டேட்டில் கொடுக்கல. 43BH டிசல்வன்ஸ் எல்லாம் 44 ஏடி கிடையாது. 40A3 கேஷ் 10,000க்கு மேலே கொடுத்துருக்கீங்க, டெய்லி எக்ஸ்பென்சஸ், இந்த டிசல்வன்சஸ்லாம் நமக்கு 44 அடியில் கிடையாது. அட்வான்ஸ் டேக்ஸும் கட்ட தேவையில்லை, லாஸ்ட் குவார்ட்டரில் மட்டும் கட்டினா போதும். இதுதான் 44 அடியோட பெனிஃபிட்ஸ். இது டேபிள் போட்டிருக்கேன். ஒரு டர்ன் ஓவர் இருந்தால் எவ்வளோ இன்கம் காமிச்சா போதுங்கிறது நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. 44 ஏடிஏ எந்தெந்த ப்ரொஃபஷன்லாம் கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ வந்து லீகல், மெடிக்கல், இன்ஜினியரிங், ஆர்கிடெக்சர், ப்ரொஃபஷன் ஆஃப் அக்கௌண்டன்சி, டெக்னிக்கல் கன்சல்டன்சி ஆர் இன்டீரியர் டெக்கரேஷன். ஸோ இது எல்லாமே 44 ஏடிஏல கவர் ஆகக்கூடிய ப்ரொஃபஷன்ஸ். ஆர் எனி அதர் ப்ரொஃபஷன் நோட்டிஃபைடு. இது இல்லாமல் என்னென்ன நோட்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கம்பெனி செக்ரட்டரி, ஆர்டிஸ்ட்டு, ஒரு ஆர்டிஸ்ட் அவருக்கு வரக்கூடிய வருமானம் வந்து ப்ரொஃபஷனில் தான் வருது. ஒரு கம்பெனி செக்ரட்டரி சேர்த்துருக்காங்க. ஏன்னா கம்பெனி செக்ரட்டரி வந்து அக்கௌண்டன்சி ப்ரொஃபஷன் கிடையாது. ஸோ இவங்களோடது வந்து தனியாக ஆட் பண்ணியிருக்காங்க நோட்டிஃபிகேஷன் மூலமாக. ஸோ அவங்க டேர்ன் ஓவர் 50 லட்சத்துக்குள்ளே இருந்தால் 50%க்கு மேலே அவங்க ப்ராஃபிட் காமிச்சால் 44 ஏடியை எடுத்துக்கலாம் வித்தவுட் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். 75 லேக் வரைக்கும் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 2023. 5% கண்டிஷன் வந்து 5%க்கு மேலே கேஷ் ரிசிப்ட் ஆயிருக்கக்கூடாது. ஓகேங்களா? 44AE நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். நம்மளோட செஷன் வந்து இவ்வளவு தான். இப்போது எங்களோட விர்ச்சுவல் ஸ்டோரேஜ் வந்து லிங்க் வந்து நான் இந்த பிபிடியில் கொடுத்துருக்கேன். இதை வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது என்னங்கிறதுக்கு நான் இந்த 2 மினிட்ஸ் மட்டும் லைட்டாக டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஒன்றுமே இல்லைங்க, ஒரு வந்து எக்ஸல் ஷீட் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஸ்ப்ரெட் ஷீட்.
இதை நீங்கள் ஆன்லைனில் இந்த லிங்க்கை நீங்கள் புக் மார்க் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நாங்கள் ஜிஎஸ்டி ஆக்ட்டு ரூல்ஸு செக்ஷன் வைஸ் ஜிஎஸ்டி ஆக்ட் ரூல்ஸு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரூல் 10B எடுக்கணும்னா அந்த ரூல் 10B மட்டும் உங்களுக்கு ஒரு பேஜில் லோட் ஆகி வந்துடும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த ரூலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி படிச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி ஜிஎஸ்டி ஃபார்ம்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு ஜிஎஸ்டிஆர் 9 ஃபார்மில் என்னென்ன காலம் இருக்கும், அதில் ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களா? ஸோ இப்போ வரைக்கும் அந்த அமெண்ட்மெண்ட் இது லைவாக அப்டேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா அதோடதும் இங்கே நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம். அப்படி தான் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் எல்லா நோட்டிஃபிகேஷன் ஜிஎஸ்டி நோட்டிஃபிகேஷன்ஸ் சர்க்குலர்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த ஒரே ஷீட்டில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஹெச்எஸ்என்ஸ் ஒரு 21,000 ஹெச்எஸ்என்னும் அதோட டெஸ்கிரிப்ஷனும் இங்கே நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம். எஸ்சிஎஸ்சிக்கு தனியாக ஒரு ஷீட் இருக்குது. இந்த மாதிரி ஜிஎஸ்டி சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து நாங்கள் இங்கே அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வேணுங்கிறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த லிங்கை வந்து நீங்கள் புக் மார்க் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இந்த பிபிடி அனுப்புவோம் இல்லையா, அதில் லிங்க் இருக்கும், நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. நான் என்னோட செஷனை 2 மினிட்ஸ் முன்னாடியே நான் முடிச்சுட்டேன். நான் ஸ்க்ரீன் ஷேரை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். ரொம்ப சிறப்பான வகுப்பாக இருந்தது. தேங்க்யூ சார். 44 AD விளக்கத்தை வந்து நமது நண்பர்களுக்கு ரொம்ப சிறப்பான முறையில் அதில் உள்ள அனைத்து வகையான சாராம்சம் கேசஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்ட்டாக எடுத்து ரொம்ப டீட்டெயில்டு ஒரு இதாக கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக வெரி யூஸ்ஃபுல் டு திஸ் அக்கேஷன். நமக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆடிட் கேசஸ் எல்லாம் வந்து செப்டம்பர் 15 டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலும் இந்த பணிக்கு தேவையான அனைத்து இன்புட்ஸும் வந்து இப்போ சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் வெரி டீட்டெயில்டு ஒரு அனலைசைஸாக வந்து ரொம்ப சிறப்பாக கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் எஃபோர்ட் அண்ட் சின்சியர் ப்ரெசன்டேஷன். ரொம்ப அற்புதமாக இருந்தது. உங்களது பணி இன்னும் மென்மேலும்